ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, நான் தாங்குவேன், நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இன்றைய தேவனுடைய வார்த்தை, நான் தாங்குவேன், நான் ஏந்துவேன், நான் தப்புவிப்பேன், நான் சுமப்பேன். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் கேட்போம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஏசாயா 46 அதிகாரம் 4 இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நீங்கள் சிறு வயதிலிருந்து உங்கள் முதிர் வயது வரைக்கும் தேவன் உங்களை தாங்குகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இன்றைய காலகட்டத்தில் தன் உடன் பிறந்த சகோதரர்களோ இல்லை பிள்ளைகளோ இன்றைக்கு முதிர் வயதாயிட்டனா தாய் தகப்பனை அவர்கள் உதறி விடுகிறார்கள், இல்லை முதியோர் இல்லத்திலே சேர்த்து விடுகிறார்கள், இல்லை அவர்களை மதிப்பதில்லை, அவர்களை விரட்டி விடுகிறார்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். அதாவது உங்களை தேவன் தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். நீங்கள் விசுவாசிகள், தேவன் நிச்சயமாகவே உங்களை சுமப்பார், தாங்குவார், ஏந்துவார். உங்கள் நரை வயது வரை மட்டும் உங்களை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். உங்களுக்கு எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் தேவன் அவற்றை நீக்குவார். எப்பேற்பட்ட கடன்கள் இருந்தாலும் அதிலிருந்து உங்களை தப்புவிப்பார். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை ஏந்துவார். இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். தேவநாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.